ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட் சூப்பராட்டு சப்பாத்திக்கு பீக்கிங்காய் மசியல் பண்ண போகிறோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பீக்கிங்காய் மசியல் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுங்க. சின்ன குழந்தையில வச்சு கொடுத்து பழகுங்க. இதில் வந்து சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குது. சுண்ணாம்பு சத்து இருந்ததுன்னா நமக்கு முட்டு தேய்மானம், கழுத்து தேய்மானம்லாம் வராது. ரொம்ப நல்லது. அந்த நாளையிலலாம் இதை வந்து செடியில் இருந்து அப்படியே பறித்து சாப்பிடுவாங்க. பிஞ்சு காய் வந்து அப்படியே பறித்து சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ வந்து யார்ட்டையுமே ஆரோக்கியம் கிடையாது, சத்தும் கிடையாது எதுலேயுமே. அதனால் இந்த மாதிரி சாப்பிட்டு பழகுங்க. ரொம்ப நல்லது. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. நான் எப்படி பண்ணுதேனோ அதே மெத்தடில் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 தக்காளியும் 2 வெங்காயமும் எடுத்துருக்காங்க. பீக்கிங்காய் வந்து நம்ம தோலை சீவி எடுத்துக்கணும். தோலையும் நம்ம சட்னி பண்ணி சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தோலை நல்லா சீவி எடுத்துக்கணுமா. நல்ல பிஞ்சு காய். முத்தின காய்னா உள்ளுக்குள்ள நாரா இருக்குங்க, அதை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பிஞ்சு காயை எடுத்துக்கோங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும் பிஞ்சியா நார் இருக்கா அப்படின்னு. பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து தோலை சீவியாச்சுங்க. இந்த சைடில் வந்து மூட்டை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயும் மூட்டை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீக்கிங்காயோட தோலை வந்து நான் சட்னி செய்கிறேன். சட்னி செஞ்சு வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். ஷார்ட்ஸில் வரும், அம்மா மகள் சேனலில் வருங்க. இது வந்து கட் பண்ணாக்கா கொஞ்சம் தாங்க வரும். வதக்கினாலும் கொஞ்சோண்டு போயிடும். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி வாங்கிக்கோங்க. நல்லா பிஞ்சு காய்ங்க. அப்படி விதையோட நம்ம வெட்டி கறி வைக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மசியல் பண்ணுறதுனால கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிடுதேன். சாம்பார் வைக்கலாம். நீங்கள் இதை போட்டு பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பீக்கிங்காய் சாம்பார் வந்து ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். வைக்க தெரியாதவங்க பார்த்து வைங்க. சாம்பார் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பீக்கிங்காய் சாம்பார் பண்ணி போடுறேன். சம்மர் வந்துருச்சுங்க. நல்ல வெயில் அடிக்கி கிச்சனில் நிற்க முடியல. காலையிலே சமையல் வேலையை முடிச்சிடுங்க. அப்புறமா கிச்சனுக்குள்ளே வர முடியாதுங்க. சாதத்தோட லேட்டாக வடிச்சுக்கலாம். குழம்பு கறியெல்லாம் காலையில் வச்சுட்டேங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். வெக்கையும் அவ்வளோவா இருக்காதுங்க. சிலவங்க வந்து காலையில் டிஃபன் பண்ணும்போது டிஃபன் மட்டும்தான் பண்ணுவாங்க. மத்தியானத்துக்கு தனியாட்டு மத்தியானம் போல் பண்ணுவாங்க. அது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கிச்சன்லேயே நிற்க மாதிரி இருக்கும். காலையில் டிஃபன் பண்ணும்போதே மத்தியானத்துக்கும் சேர்த்து நம்ம காயெல்லாம் கட் பண்ணி செஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வேலை. மத்தியானம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம டைம் வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நானும் காலையிலே பண்ணிடுவாங்க. எனக்கெல்லாம் மதியம் போல் சமையல் பண்ணுறதுக்கே தோணாது. மதியம் சமையல் காலையிலே பண்ணலை அப்படின்னா அன்றைக்கி மதியத்துக்கு வந்து ஏதாவது வச்சு முறைய கழிச்சிருவாங்க. கிச்சனில் எனக்கு வர்றதுக்கே கை விளங்காது, பண்ண மாட்டேன். அப்படியே பழகிட்டேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படியே பழகிட்டேன். எங்கள் அம்மாவும் காலையிலே பண்ணிடுவாங்க. மத்தியானம் வெயில் அடிக்க அப்படின்ட்டு கிச்சனுக்கே போவாது. அதே மாதிரி அந்த பழக்கத்தை நானும் எடுத்துட்டேன். அதனால் நீங்களும் காலையிலே பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா மதியம் நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸாம் வந்துட்டு எக்ஸாமுக்கு நல்லா படிக்க வைங்க. பிள்ளைகளை சப்போர்ட் பண்ணுங்க. அம்மா மாரும் சப்போர்ட் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு. இப்போ தக்காளியை கட் பண்ணிடலாம். தக்காளியும் இப்போ விலை கம்மியாயிட்டு தக்காளி ஊறுகாய் இந்த மாதிரிலாம் பண்ணலாங்க இந்த டயத்தில். தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி அடிச்சாச்சுங்க. வெங்காயம், தக்காளி, பீக்கங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு.
இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாம். மண்கடாயில் இருந்ததுன்னா மண்கடாயில் பண்ணுங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ கடாய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணிடுறேன். கருவேப்பிலை தழங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போடுங்க. அப்புறமா தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பச்சடிக்கு தகுந்தபடி உப்பு எப்பவுமே ஆட் பண்ணிடலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் மட்டும் மசிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மூடி வச்சா சீக்கிரம் வந்துடுங்க. மூடி வச்சுக்கிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் கிண்டி கொடுக்கணும், அல்லது அடி பிடிச்சிரும். கிண்டி கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இங்கே வரமிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு பண்ணலாம், சாம்பார் பொடி போட்டும் பண்ணலாங்க. சாம்பார் பொடி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி சாம்பார் பொடி போட்டு தான் பண்ண போகிறேன். நான் தேங்காய் அரைச்சி விட்டும் பண்ணுவேன், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. நிறைய பேர் தேங்காய் எடுக்க மாட்டாங்க, அதனால் இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சாம்பார் பொடி போட்டு அட்டகாசமாக இருக்குங்க. கொஞ்சம் மசிட்டோம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பீக்கங்காய் ஆட் பண்ணிடணும். பீக்கங்காவை இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு வேக வச்சோம்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். சிலவங்க வந்து தோட்டத்தில் போட்டிருப்பாங்க, டெய்லி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது பீக்கங்காய் சாப்பிட்றது வந்து. அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. சப்பாத்திக்கு பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். சப்பாத்தி போட்ட அன்னைக்கெலாம் பீக்கங்காய் பண்ணுங்க. கொஞ்சம் மசிஞ்சிருச்சு. சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. தண்ணி விட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். உப்பு நம்ம போட்டாச்சு, தேவைன்னா அப்புறமா போட்டுடலாம். ரொம்ப தண்ணி வைக்காதீங்க, கொஞ்சமாக வச்சா போகிற முங்குற அளவுக்கு வைங்க. ஏன்னா பீக்கங்காயில் வந்து தண்ணி சத்து இருக்கனால தண்ணி நிறைய குடிக்காது. இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம மூடி வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் சீசன் டைங்க, நிறைய முருங்கைக்காய் காய்க்கி. பக்கத்து வீட்டில் முருங்கை மரம் வந்து ஒடிஞ்சு விழுந்துருச்சுங்க. அவங்க வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் கொடுத்தாங்க. 2 காய் கொஞ்சம் நல்லா விளைஞ்சிது, 3 காய் நல்ல கொஞ்சம் சின்ன காயாக இருக்குங்க. இப்போ சீசன் டைம் முருங்கைக்காய் நிறைய கிடைக்கி. நேற்று ஒருத்தவங்க கொடுத்தாங்க, இன்னைக்கு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது உப்பு கம்மியாக போடணுங்க, ரொம்ப போடக்கூடாது.
அதே மாதிரி இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் பிசையணும். இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், சப்பாத்தி நல்லா சாப்பிட்டா வரதுக்கு அப்படின்னு. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் இப்படி 2 சுற்று சுற்றுனீங்கன்னா மாவு பிசைஞ்சு வந்துருங்க. சின்ன குண்டானில் வச்சு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசையதுக்கு ரொம்ப லேட்டாகவும் கையும் வலிக்குங்க. பாருங்க, மாவு பிசைஞ்சாச்சு. 2 சுற்று சுற்றுனீங்கன்னா போகிற மாவு திரண்டு வந்துருங்க. அப்புறமா நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போட்டோம்னா நல்லா சாப்பிட்டா கிடைக்கும் உங்களுக்கு சப்பாத்தி வந்து. பாருங்க, மாவு பிசைஞ்சாச்சு. சின்ன கரிதாளிக்கு சட்டியில சின்ன குண்டான்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுங்க பிசைறது, கையும் வலிக்கும். இந்த மாதிரி அகலமான பேசன் இருந்ததுன்னா அதில் போட்டு பிசைஞ்சு பண்ணுங்க, ஈஸியாக பண்ணிடலாம். 1-2 பிசைஞ்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு டைம் கிடச்சிச்சுன்னா ஒரு 1/2 hour வைங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடணுங்க. வச்சுட்டு நம்ம கிரேவிலாம் பண்ண ஆரம்பித்தோம்னா சீக்கிரம் மட்டும் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அப்புறமாட்டு பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க சப்பாத்தி மாவு பிசைறது. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் பிசைறதுனால டக்குன்னு பிசைஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. மசியல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆகணும். கொஞ்சம் வெந்துட்டுனா சரியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ உப்பு காணுமான்னு பார்த்துட்டு நம்ம காணலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. போதுமான அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. நல்ல தண்ணி வத்திருச்சு. மசியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் மல்லித்தழை போட்டுக்கலாம். மல்லித்தழை எவ்வளோ நாளும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சூப்பராட்டு பீக்கங்காய் மசியல் ரெடிங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் கொதிக்குங்க. இப்போ சப்பாத்திக்கு கூட கொஞ்சம் மாவு பிசைஞ்சிட்டு போட ஆரம்பிச்சிடலாம். மாவு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. நான் எண்ணெய் எதுவுமே ஊற்ற மாட்டேன். தேய்க்கும் போது தான் லைட்டாக எண்ணெய் தடவி போடுவாங்க. இப்போ மாவு ரெடிங்க. நம்மளுக்கு எந்த சைஸுக்கு சப்பாத்தி தேவையோ அந்த சைஸுக்கு மாவை எப்படி பிச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சப்பாத்தி போடுறதுக்கு என்ன மாவு யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் மும்பையிலலாம் வீட்டில் வாங்கி தான் திரிப்போம் கோதுமை வந்து. இப்போ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஆசீர்வாத ஆட்டா தான் வாங்குதேன். ஆசீர்வாத ஆட்டாவும் நல்லா தான் இருக்குது. நம்ம வீட்டில் திரிச்சது மாதிரி இல்லை. பாம்பேலோட மாவுன்னா நல்லா இனிச்சு கிடக்குங்க சப்பாத்தி வந்து. நம்ம அப்படியே சாப்பிடலாம். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. எண்ணெயும் ஊற்றாண்டான், நல்லா பூரி மாதிரி வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம சைட்லேயே மாவை தட்டிக்கிடலாங்க. பெரட்டதுக்கு வந்து சைட்லேயே மாவை தட்டிக்கிடலாம். இதில் மாவு வந்து ஓரத்தில் இப்படி தட்டினோம்னா விரட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அகலமான பாத்திரத்தில் பிசைறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி வந்து நம்ம தேய்ச்சி போட்டுக்கிடலாம். இந்த சப்பாத்தி கல்லும் நான் மும்பையில் வாங்கினது தான். 30 வருஷம் இருக்குங்க. இதிலே தான் போடுவேன் நான். இதில் லைட்டாக ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிடணும். நான் தோசைக்கு வேறு கல், சப்பாத்திக்கு வேறு கல் தான் யூஸ் பண்ணுவேன். லைட்டாகிட்டு சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இங்கே கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் போடலாம், சப்பாத்தி கட்டையை வச்சும் போடலாம்.
சப்பாத்தி கட்டையில் வச்சு தான் போட போகிறேன். கிச்சன் கவுண்டர் டாப்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே வச்சு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கிடணும். தேய்ச்சிட்டு நம்ம லைட்டாக ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி சமோசா மாதிரி மடக்கணுங்க. மடக்கிட்டு தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி வந்து உங்களுக்கு சாஃப்டாட்டு நல்லா உப்புலாட்டு வரும். இதுக்கு மேலெல்லாம் நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன், லைட்டாக உள்ளுக்குள்ளே தேய்க்கிறது தான். ரொம்ப ஹார்டாகவும் பிசையக்கூடாது. சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் விளக்கமாக இருக்கணும். கொஞ்சம் கோணல் மணலாக போகுங்க. நம்ம சமோசா மாதிரி மடக்கிறனால கொஞ்சம் கோணலாக போகும். கல் நல்லா காஞ்சிருச்சு. சப்பாத்தி போட்டுக்கலாம். போட்ட உடனே நம்ம திருப்பி போட்டுடணுங்க. அப்படியே போட்டேன்னா உங்களுக்கு அட்டை மாதிரி ஆயிரும். போட்ட உடனே திருப்பி போட்டுருங்க. நல்லா உப்பி வருது பாருங்க. எப்படி உப்புது பாருங்க. இந்த மாதிரி சமோசா மாதிரி மடக்கி போட்டேன்னா நல்லா உப்பி வருங்க உங்களுக்கு. நான் தேய்ச்சி வச்சுட்டுலாம் போட மாட்டேன், அப்படியே அடுப்பு நின்று தேய்ச்சி அப்படியே போட்டுருவாங்க. அப்படியே பழகிருச்சு எனக்கு. தேய்ச்சி வச்சோம்னா நல்லா மாவு காய ஆரம்பிச்சிரும், சாப்பிட்டா வராது. சப்பாத்தி ஒரு சப்பாத்தி போட்டாச்சு, 2வது சப்பாத்தியும் தேய்ச்சாச்சுங்க. அதே மாதிரி தோசை கரண்டியும் வச்சு எடுக்க மாட்டேன், கையை கொண்டே பிரட்டி போட்டுருவேன். அடுப்பு குறைய இருந்துச்சுன்னா பொங்காதுங்க. அடுப்பு மீடியமாக எரியணும். ஸ்லோவாக வச்சு போட்டிங்கனாலும் ஹார்டாக போயிடும் சப்பாத்தி வந்து. அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க அடுப்பை. ரொம்ப ஈஸிங்க. காலையில் மற்ற பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதோட சப்பாத்தி போடுறது ரொம்ப ஈஸி. சிலவங்க வந்து சப்பாத்தி போடுறது தான் கஷ்டமாக நினைப்பாங்க. அப்போ அது எவ்வளோ டைம் பிடிக்கும்னு 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாங்க. எப்படி உப்புது பாருங்க. அவ்வளோதாங்க. சப்பாத்தியும் எளிமையான முறையில் போட்டாச்சு. மிச்சம் இருக்கிறத நம்ம தேவைப்படும் போது போட்டுக்கிடலாம். அது சப்பாத்தி வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்படி போட்டு முடிச்சுட்டு லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம கவுண்டர் டாப்லையாவது சப்பாத்தி கட்டையிலையாவது வச்சு நம்ம ரேஸாக இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா நல்ல புரோட்டா மாதிரி சாஃப்டாக வருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி வந்து. ஒரு கையிலே மடக்கி வச்சிடலாம். நம்ம ஹார்டாக இருந்ததுன்னா நொறுங்கிருங்க, ஹார்டாக இல்லைன்னா உங்களுக்கு நொறுங்காது. அதனால் இந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணுங்க வீட்டில் நீங்களும். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் பீக்கங்காய் மசியலும் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாட்டு அட்டகாசமாக இருக்கும். லஞ்சி பார்க்கலாம். சுட சுட சப்பாத்தியோட பீக்கங்காய் மசியல் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். மசியல் பார்க்கறதுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணுங்க நீங்களும் வீட்டில். அட்டகாசமாக இருக்குங்க. கத்திரிக்காய் மசியல் நல்லாயிருக்கும், பீக்கங்காய் மசியல் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம்.
உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு புது வீடியோல சந்திப்போம். பாய்.